கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேதம் சத்தியம், இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நித்தியம். ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகிறதில்லை. நாம் ஒன்று கூடி தியானிக்கிற இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். நமக்கு பிரயோஜனமாக எது இருக்கோ அதை சொல்லித்தரோம். இன்னும் நம்முடைய ஞானம் தேவனுக்கு ஏற்ற கிருபையினாலே நிரப்பப்பட வேண்டும். அவருடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்ப வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒருவேளை நம்ம 1000 பைபிள் ஸ்டடி கேட்கலாம், ஆனால் பைபிள் தெரியலன்னா வேஸ்ட். பெரிய பைபிள் காலேஜ் படித்தா கூட நான் படிக்கிற இந்த வேதம் எனக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும். பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் பைபிள் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை மிகுதியும் பெருக பண்ணுகிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நேற்றும் என்றும் மாறாத உடைய பரிசுத்த வல்லமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத தியான பகுதியிலே இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்தீர். இப்போதும் கூட எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் வாங்க, எங்கள் மத்தியில் இருங்க. நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எங்களோட மனக்கண்களை தெளிவிக்கட்டும். எங்கள் மனக்கண்களை தெளிவாக்கி நாங்கள் பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்க்க கற்றுத்தாரும். பாவனுடைய பாதையில் மாத்திரம் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். நாம் மோசேயை குறித்து இன்னும் சரியாக தியானிக்கலை. மோசேயின் காரியங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அவர் எப்படி என்ன செய்யப்பட்டார், வளர்க்கப்பட்டார்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் அவரை தேவன் வளர்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் என்ன செய்தார், மோசேக்கு கொடுத்தார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் காரியங்களை தேவன் மோசேக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எகிப்தியருக்கு கீழே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு படிக்க முடியாது. அவங்க நியாயப்பிரமாணத்தை படித்தார்கள். அப்போ இருந்துதான தேவனை படித்தார்கள். அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டாலும் அங்கே அவர்கள் பிதாக்கள் கற்றுக் கொடுத்தவர்களை கற்றுக்கொண்டார்கள். தேவனை ஆராதிக்கிற விதத்தை கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன இல்லை, அவங்களுக்கு சரியான படிப்பறிவு கிடையாது. உலக ஞானம் இல்லை, உலக அறிவு இல்லை. தேவ பிள்ளைகள் அநேக நேரம் நினைக்கிறோம், நம்ம என்ன பைபிள் காலேஜ் தானே போகிறோம், நம்ம என்ன சாதாரண ஊழியம் தானே செய்ய போகிறோம், அதுக்கு எதுக்கு நம்ம படிக்கணும், படித்து ஏதோ பாஸ் பண்ணால் போதும், மார்க் 40 மார்க் வாங்கினா போதும். நிறைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பாஸ்டர்மார்களுடைய பிள்ளைகள் அதுக்கெலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, 40 மார்க் வாங்கினா போதும் அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன, அந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறதுனால படிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் யாரை செலக்ட் பண்ணுறாருனா, சரியான பெர்ஃபெக்டான ஞானிகளை தான் செலக்ட் பண்ணுறார். எங்கே பார்த்தீங்கன்னாலும் அதில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். அவர் ஊழியத்துக்குன்னு செலக்ட் பண்ண ஏலியாவாக இருந்தாலும் சரி, எலிசாவாக இருந்தாலும் சரி, மோசேயாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருந்தா, ஏற்கனவே உலக அறிவிலும் தேறினவர்களாய் வைத்திருந்தார். உலக ஞானத்திலும் அவர்களை வல்லவர்களாக்கி வைத்திருந்தார். ஏன்னா தேவனுடைய தெரியும் இந்த ஊழியம் எப்படிப்பட்டது, மகா உன்னதமானது. அது மாத்திரமல்ல, அநேக போராட்டங்கள் செய்கிற ஜனங்கள் மத்தியில் செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டினா, குடும்பத்தை பார்க்கறது மாத்திரம் இல்லை, சபையில் இருக்கிறவங்களையும் கவனிக்கணும். சபையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம சபைக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தாலும் நடக்கலைன்னு இந்த பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு நடக்கலைன்னு வாங்க, அந்த சர்ச்சுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கணுவாங்க. நடந்துச்சுனாலும் ஓவரை புகழ்ந்து தூக்கி வச்சுருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்கள மாதிரி உண்டா, அப்படியா இப்படியான்னு தூக்கி மேலே தூக்கி வச்சுருவாங்க. இப்படி போட்டு உடைக்கிற அதே ஜனம் இப்படி தூக்கி வைக்கும். இப்படி தான் உலக விசுவாசிகளுடைய நிலைமை. பரிசுத்த அப்போஸ்தலர்கள் ஊழியர்களோட நிலைமையும் இதுதான். எப்போ தூக்கி எறிவாங்கன்னு தெரியாது. அது மாத்திரமல்ல, இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணணும்னா நல்ல ஞானம் இருந்தால் தான் டேக்கிள் பண்ண முடியும். அதுக்கு தான் தேவன் என்ன செய்ய வைத்தார்,
படிப்பை சொல்லி கொடுத்தார். மோசையை சாதாரணமாக படிக்க வைக்கல. அவரை குறித்து சரித்திரங்கள் சொல்லுகிறது. அவர் எப்படி இருந்தாரா, எப்படி படித்தாராம், அவருக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயல்பாய் வளர்க்கப்படவில்லை, ஒரு இளவரசனாய் வளர்க்கப்பட்டதுனாலே அப்போ இருந்த பார்வோன் ஒரு வேலை பிரச்சனைனா பெரிய பார்வோனுக்கு அடுத்த பார்வோன், அவனுக்கு பிரச்சனைனா அடுத்து இவர் தான் ராஜா. அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டபடினாலே எல்லா ராஜ கலைகளும் சொல்லி கொடுக்கப்பட்டது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ராஜ கலைகள்னால் தெரியும் நமக்கு. வில் வித்தை, வால் வித்தை, குதிரை ஏறுதல், அது மாத்திரமல்ல இன்னும் ஈட்டி எறிதல், இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்துலேயும் இவரை என்ன செஞ்சாங்க, மல்யுத்தம் பண்ணுதல், சண்டை போடுறது, எதிராளிகளை என்ன செய்கிறது, வீழ்த்துக்கிறது, இதுக்கு எல்லாம் பழக்கம் பண்ணி வச்சாங்க. அப்படி பழக்குவிக்கப்பட்ட மோசேயுடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி கொடுத்ததுக்கு மேலே இருந்துதான். இவர் எப்படி போனார், போகும்போது படிக்க தான் போனார், யுத்த கலைகளை படிக்க தான் போனாரா. போனதுக்கப்புறம் இவரை நிறைய பேர் இவருக்கு கீழே வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு டீச்சராக மாறிட்டார். இவருக்கு கீழே நிறைய பேர், நிறைய போர் வீரர்கள், அவங்களுக்கெல்லாம் இவர் தான் போர் கலைகளை கற்றுக் கொடுக்குற ஒரு போர் வீரனாய் மாறி போனார். அங்கிருந்த போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்குற நிர்வாகியே மோசைக்கிட்ட போய் கற்றுக்கோங்கன்னு வரோம். மோசைக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவ்வளோ கரெக்டாக அந்த வில் எடுத்து அடிப்பார். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் நைல் நதியில் போயிட்டு இருக்கும்போது அம்பு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிடுவாராம். எந்த கலர் மீனை எந்த இடத்துல அடிக்கணும்னு கேட்பார். அவங்க அதோன்னு காட்டுறதுக்குள்ளே அந்த மீன் எங்கேயோ போயிடும், ஆனால் கரெக்டாக அடித்து அதை எடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவ்வளவு துல்லியமான ஞானத்தை தேவன் கொடுத்தார். ஏன் இதை கொடுத்தார், இவருக்கு ஏன் யுத்த கலையில் வளர்க்கணும், ஏன் இவர் யுத்தத்தில் பெரிய ஆள் ஆகணும்? கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வளர்க்கிறதற்கு சில காரணங்கள் உண்டு. காரணம் என்னன்னா, இவர் போகிற வழியெல்லாம் ஒருவேளை எகிப்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவருக்கு விரோதமாய் அநேக நாடுகள் கூடிக்கொண்டன. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வனாந்திரத்தில் அநேக நாடுகள் எதிர்த்து நின்றார்கள். பெலிஸ்தர்கள் எதிர்த்து நின்றார்கள், அமலேக்கியர் எதிர்த்து நின்றார்கள், ஏதோமியர் எதிர்த்து நின்றார்கள். இன்னும் எல்லாம் சுற்றில இருந்த எல்லா நாடுகளும் சிரியான்னு போகிற வரதெல்லாம் சண்டைக்கு ரெடியாது. எல்லாம் எதிர்த்து போகிற வழியில் இவங்க போகக்கூடாது, போக வழி கூட விட மாட்டாங்க. அநேக ராஜாக்கள் எதிர்த்து நின்றார்கள் கானானுக்குள்ளே இவங்க போகிறதுக்குள்ள. இப்போ இத்தனை பேர்கிட்டையும் சண்டை போடணும்னா மோசைக்கு என்ன தெரியணும், யுத்தம் தெரியும். சும்மா அப்படியே இருந்த வேலைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. காரணம் இவங்க வளர்ந்ததெல்லாம் செங்கல் அறுக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வெங்காயம், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய் சாப்பிட்றது தான் அவங்க வேலை. நல்லா வளர்ந்துருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மோசேயை கர்த்தர் வித்தியாசமாய் வளர்த்தார். இப்போ தேவன் இன்றைக்கு நம்ம ஏன் வித்தியாசமாக வளர்க்குறாருன்னா, நம்ம வேலை வேற. நமக்கு கர்த்தர் ஏன் கற்றுக் கொடுக்குறாரு? எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மளை மாத்திரம் ஏன் கூப்பிட்டு நமக்கு மாத்திரம் ஏன் சொல்லி கொடுக்குறார் தேவன் தான் அவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வித்தியாசம். அப்போதான் மோசை அங்கே வைத்து போர்க்கலைகளை சொல்லி கொடுத்தார்கள். அது மாத்திரம் இல்லை, மோசைக்கு இன்னும் என்னென்னலாம் சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, இவருக்கு வந்து நல்ல டாக்டர் ஆயிட்டாராம். அங்கே இருந்த வியாதிகளை சுகமாக்குகிறதற்கு அநேக மூலிகைகளை பயன்படுத்தி தான் அந்த வைத்தியர்கள் வைத்தியம் பார்ப்பாங்க, எகிப்தியர்கள். ஸோ இந்த எகிப்தியில் காணப்பட்ட அந்த மூலிகைகளையும் அதனோட மருத்துவ குணங்களையும் நன்றாய் அறிந்திருந்தார் மோசே. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தால் கூட இவர் ஒருத்தரை பார்த்துக்குவார். இவர் ஒரு டாக்டர் போல் அங்கே இருந்தார். ஏதாவது பிரச்சனை, இதை பண்ணுங்க அது பண்ணுங்க அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தம். எத்தனை ஜனம், எத்தனை பேர், 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைங்க, மனைவிமார்கள், இன்னும் ஆடு மாடுகள் எல்லாம். இத்தனையும் பார்க்கணும். இத்தனைக்கும் என்ன பண்ணுறது, அவ்வளோ வனாந்தரத்தில் போகும்போது ஏதோ ஒரு வியாதி, உடனே அவங்களுக்கு சுகம் வேணும்னா இவருக்கு அந்த மெடிசன் தெரிஞ்சாதான். அதனால தான் நம்மளை சில நேரம் என்ன பண்ணுறாரு, நம்மளையும் மெடிக்கல் லைனில் பயன்படுத்துகிறார், மெடிக்கல் லைனில் பழக்க வைக்கிறார். என்னை கேட்டிங்கன்னா கேசியோக்கு என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தனோம் சின்னதில். இப்போ குட்டி பசங்க யாராவது கோல்டு இருந்தால் இதை கொடுங்க, இல்லை டேப்லெட் வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த கை மருந்து போட்டு பாருங்கள். நம்ம சொல்கிறதுக்கு காரணம் நம்மளை ட்ரெயின் அப் பண்ணி கூப்பிட்டு வர. கேசியாவுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும். இப்போ எனக்கு
வந்த காரியங்களுக்கெல்லாம் எல்லா மருந்தும் மனப்பாடமாக தெரியும். அப்போ என்ன பண்ண வைக்கிறார், சில வேளைகளில் அதுக்காக கூட நம்மளை ட்ரெயின் அப் பண்ணுறார். எனக்கு வந்த வியாதியில் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்கிறார், பழக்குவிக்கிறதே. மெடிசனில் பயன்படுத்துகிறார் மோசையை. அது மாத்திரமல்ல, சகல கலைகளில் பயன்படுத்து. அது இல்லாமல் எல்லா லாங்குவேஜும் படித்தார். சுற்றிலும் இருந்து அநேக லாங்குவேஜ், நிறைய மொழிகளை கற்றுக்கொண்டார். பெலிஸ்தரோட மொழி, அமலேக்கியரோட மொழி, இன்னும் பாபிலோனுடைய மொழிகள், எகிப்திய மொழிகள், அது இல்லாமல் இஸ்ரவேலில் யூதா பேசின கல்தேயர் மொழிகள், எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டார். இத்தனை பாஷை தெரிஞ்சதுனால, ஏன்னா இவர் இப்போ ஒரு நாட்டில் ஒரு ராஜாட்ட போய் இந்த மாதிரி நான் அந்த நாட்டு வழியாக போகிற வழி விடுனா அவன் சொல்கிறதுக்கு தெரியணும்ல. இப்போ தான் எல்லாம் கூகுள் வந்துருச்சு. கூகுள் போட்டால், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். நம்ம தமிழில் சொன்னாலும் அவங்க தமிழில் இருந்து அவங்களோட பாஷையில், இப்போ பிலிப்பைன்ஸ் போகிறோம், பிலிப்பினோ பாஷையில் அவங்களுக்கு சொல்லும். இல்லை சிங்கப்பூர் போகிறோம், சிங்கப்பூர் பாஷையில் அவங்களுக்கு சொல்லும். சைனா போனால் சைனாவில் இருக்க மொழியில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். காரணம் என்ன, அந்த டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கோம். அது வச்சு தான் ஒருத்தர் நம்ம தலைவர் மாட்டிக்கிட்டார். டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் அது ஆஃப் ஆகிடுச்சு, அவருக்கு பண்ண தெரில. நம்ம பிஎம் கதட பரிசுத்த நாமத்துக்கு அது நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க. அப்போ அப்படி இப்போ இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ கிடையாது. அப்போ என்ன பண்ணார், தேவன் வரை மொழிகளிலே பழக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, கலைகளிலே பழக்க வைத்தார். என்னென்ன கலைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவருக்கு தெரியுமா. அந்த படம் வரைதல், அது மாத்திரமல்ல கலர் மேட்ச் பண்ணி கலர் போடுறது, அந்த நூலால் நெய்தல் சொல்லுவாங்கள்ல, சிடிடிஎம், அது ஒரு டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டிச்சிங்கில் என்ன சொல்லுவாங்க, கைவினை பொருட்கள் செய்கிறதுலையும் கையிலேயே ஸ்டிச் பண்ணுவாங்கள்ல, எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், அது பண்ணுறதுலையும் பெரிய ஆள். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த மோசை என்ன செய்ய முடியும், திரைச்சீலை செய்ய முடியும். திரைச்சீலையில் கேருபீன்களை போட்டு எம்ப்ராய்டரி பண்ணணும். அதுவும் எப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கணும், எம்ப்ராய்டரி வேறு கலரில் வரணும், கேருபீன்களுடைய அந்த பிக்சர் வேறு கலரில் வரணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கான ஞானம் இருந்தால் தான் தெரியும். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ மெஷின்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ தச்சு வேலைக்கான அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க தொழில் செய்கிறவங்க அந்த மாடல்லாம் கிடையாது, எல்லாம் கையில் செய்யணும். அப்போ மோசேக்கு தேவன் அந்த காரியத்தை பழக்குவித்தார். சகல உலோகங்களை கையாள பழக்குவித்தார். இப்படியெல்லாம் பழக்க வச்சிட்டார். எல்லாம் பழக்க வச்சு நல்லா ட்ரெயினப் பண்ணி இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து மீதியான் தேசத்துக்கு போனார். கற்றுக்கிட்ட பாஷையெல்லாம் மறந்து போச்சு, நாமத்துக்கு. காரணம் என்ன, தேவனை முச்செடியில் பார்த்துட்டார். முச்செடின்னு நம்ம தமிழில் படிக்கிறோம், பைபிளில் அது முச்செடி என்று இல்லையா, புஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புஷ்னா ஒரு பசுமையான ஒரு செடியாக, குட்டி குட்டியாக வளர்கிற செடியாக. அந்த புஷ்ஷை இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எருசலேம் தேசத்தில் அநேக இடங்களில் பயிரிட்டு வருது, அது அழிஞ்சிட போகுதுன்றதுக்காக. அந்த புஷ்ஷில் தான் தேவன் தரிசு. அது பச்சையாக இருக்குது, ஆனால் எரியுது, ஆனால் அந்த பசுமை மாறலை. அதை பார்த்து தான் மோசே என்ன பண்ணார், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு பக்கத்தில் போனார். போன உடனே தேவன் என்ன செய்கிறார், மோசையோடு பேசினார். மோசையோட எந்த பாஷையில் பேசியிருப்பார், அவருடைய எபிரேய பாஷையில் தான் பேசியிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி தேவன் என்ன செய்தார், மோசையை ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரைனிங் இருக்கு.